வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக என்னோடய சேனலில் நிறைய டாக் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்த்தீங்கன்னா சங்கீதா எங்கள் வீட்டு நாயோட வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. இந்த வெள்ளைக்குட்டி எங்கள் வீட்டு சாய்க்குட்டி. ஏன்னா இது சாய்பாபா கோயிலில் கிடைச்சதுனால நாங்கள் அந்த பெரிய அதை வச்சுட்டோம். அதனால் யாரும் தப்பாக நினைக்க வேணாம். ஆனால் எங்களோட ரொம்ப செல்லமான அந்த நாய் வந்து அந்த வெள்ளைக்குட்டி தான். இந்த குட்டி நாய் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து வந்ததுனால அது ரெண்டும் விளையாடுறத எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவும் சங்கீதாவும் ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த வாயில்லா ஜீவன்கள் எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, அந்த ரெண்டு நாயும் எப்படி சந்தோஷமாக விளையாடுது பாருங்கள். ரெண்டுமே ஒரு கருப்பு நாய், ஒரு வெள்ளை நாய், ரெண்டுமே எப்படி விளையாண்டுருக்குது பாருங்கள். அதுகளை நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் அதுவும் நம்மளை கடிக்கிறக்கோ இல்லை நம்மளை தொந்தரவு பண்ணுறக்கோ கண்டிப்பாக வராது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. அது 5 அறிவுள்ள ஜீவன் தான். ஆண்டவன் நம்ம மாதிரி அதுக்கு அழுகிற சக்தியோ இல்லை சிரிக்கிற சக்தியோ கொடுக்கல. ஆனால் எல்லாமே உணர்கிற சக்தியை அந்த ஜீவனுக்கு கொடுத்துக்கிறான். அதே சமயம் அதை நல்லா பார்த்துக்கிற சக்தியை நமக்கு கொடுத்துக்கிறான். அதை பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப பாவங்க, நம்ம போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டையே சுற்றிட்டு இருக்கிற இந்த வாயில்லாத ஜீவன்களை பார்த்தா உங்களுக்கு பரிதாபமாக இல்லையா? இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எந்த தொந்தரவும் பண்ணாமல் நிச்சயமாக அது உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் சின்ன குழந்தைகள்கிட்ட ஒரு சில வாயில்லா ஜீவன்கள் வந்து கடிக்கிறக்கோ ஏதாவது பண்ணுது தான். நான் அதை இல்லைன்னு சொல்லவும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான சில பசிக்காக இயங்குகிற ஜீவன்கள் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை உணருங்க. பாருங்கள், இது எங்கள் வீட்டு ஜீவன். அதை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டு ஜீவன்களை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். உங்கள் வீட்டு செல்ல நாய்களோட பேரை கமெண்ட்டில் மறந்துடாமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இந்த மாதிரி டாக் வீடியோ வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் மேலும் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.